வாழ்வையும் வெறுத்தேன். மன்னவர் இயேசுவின் சாயல் என் நீலத்தை கண்டதால். மன்னவர் இயேசுவின் சாயல் என் நீலத்தை கண்டதால். கல்வாரியின் ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க சாம்பலாய் மாறிய சுத்தாவியான சுயமென்னும் சாம்பலாய் மாறிய சுத்தாவியான ஜெயம் பெற்று மாமிசம் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாறு செய்துவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே நீங்க இதயத்தை கழுவும் திருரத்தாலே. ஆவியோட ஆத்மா ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பாரே உமக்கென்றும் தந்தே. ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பாரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே நீங்க இதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க இதயத்தை. நீரந்திய நாளே பாடில் ஏதோ நான் செய்திட இயலே. நீரந்திய நாளே பாடில் ஏதோ நான் செய்திட இயலே. செப்பீரே வருவாது என்னை ஆத்துவத்தாய் நிறுத்தி. செப்பீரே வருவாது என்னை ஆத்துவத்தாய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே
கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை நல்லா அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால் ஏது செய்ய முடியாது. நீங்க எல்லாமே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ ராபாஷி நம்முடைய கிருபைக்காய் சோதனை அவர் பரிகரிக்கிறதான கடைசி சத்துரு மரணம். அதுவரையிலும் ஆளுகை செய்ய வேண்டியது. அது மரணத்தை ஏற்கனவே ஜெயமாய் வெளியே நாமும் மரணங்களை ஜெயிக்கிற வரையிலும் அவர் நமக்காக காத்திருக்கிறார். நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்தீர இரவே நீரன்றி என்னாலே பாரு ஏதோ நான் செய்தீர இரவே அழுவாது என்னை காத்துமாக்காய் செல்வீரே வழுவாது என்னை காத்துமாக்காய் நிறுத்தீர் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அவர் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியும். அவரை மையப்படுத்தாமல் அவருடைய உறவு இல்லாமல் நாம் எதையுமே பேசிட முடியாது. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீ இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. கிறிஸ்துவின் மூலமாக தான் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் பொழுது இயேசு இப்படியே ஜெபம் பண்ணி கொடுத்தார். எங்கள் பரலோக பிதா, எங்கள் பரலோக பிதா, எங்கள் பரலோக பிதாவேன்னு சொன்னா எப்போ நாம அவர் நம்முடைய பிதான்னு சொல்றோமோ அப்பவே நம்ம அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், நம்முடைய ஜெப நேரங்கள் எல்லாம் அவரை அப்பாவாகவும் நாம் பிள்ளையாகவும் நிறுத்தக்கூடிய நன்றி ஆண்டவரே. விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் வீணாவில் நின்று உன்னை மாற்ற நிலையாக மாற்ற நிலையாக இருந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே இயேசு காருணக்கார் கஷ்டங்கள் சகித்தானே இயேசு காருணக்கார் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரு ரத்தமே வீணாவினின்று ஆயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற நிலையாக இருந்தனரே.
எனக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினை சிந்தித்தே செய்வேன். இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். பெற்ற தீரு நிலாவினின்று பாயுதே நிறைவேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிறைவாக இருந்தனரே. நிறைவேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிறைவாக இருந்தனரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாவமுடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே தந்தையே அன்பினையே சிந்திக்க உதவி செய்யும். தகப்பனே உம்முடைய அன்பினையே சிந்திக்க உதவி செய்யும். நம்ம ஒரு ஆடு வளர்க்கிறோம், ஒரு பிள்ளையும் வளர்க்கிறோம். ஒரு ஆடு காணாம போச்சு, தேர்வதற்காக போகும். ஆனா பிள்ளை காணாம போச்சுன்னா அது தேர்வது வேற, விதமே வேற. ரெண்டுமே காணாம தான் போச்சு. ஆனா பிள்ளைன்றப்போ உறவு, அதை தேடும்போது ரொம்ப ரொம்ப வேதனைப்படும். கிடைக்கிறவரை விட மாட்டோம், தேடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளாய் துளைத்து விட்டதான பரலோகம், பரலோகத்திற்கு வந்ததான இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்துல பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொன்னார். எங்கள் பிதா என்று சொன்னார். அப்பான்னு சொன்னா கண்டிப்பா அவங்க பிள்ளைங்களை தான் இருக்கும்போது எப்ப அப்பான்னு நம்ம சொல்லி கூப்பிடுறோமோ அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய உறவுகள், நம்முடைய உணர்வுகள் மாறணும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம் பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். விலையேற பெற்ற ரத்தம் நம்மளை விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறோம். நாம் விலையேற பெற்றவர்கள், நாம் விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் நீலாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக ஈந்தனரே. எனக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி எந்த கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையேவோ அன்பினையே சிந்தித்த சேவை செய்வேன். தந்தையேவோ அன்பினையே சிந்தித்த சேவை செய்வேன். விலையேற பெற்ற தீரு ரத்தமே நீலாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்ற
நம்மளை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும். நமக்காக அவருடைய இரத்தத்தை விலை கொடுத்து விலையேற பெற்ற ரத்தம், அது விழாவின் கடைசி சொட்டு ரத்தம் தண்ணீருமாக அது மொத்த ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். அது கொடுப்பதற்கு வேற ரத்தம் இல்லை. ஏன்னா நம்மளை விலையுள்ளவர்களாய் மாற்றும். விலையிலே விலை இல்லாதவர்களாய் இருந்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விலையேற பெற்றவர்களாய் மாற்றும். நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அவருடைய ரத்தம் விலை உள்ளது. அவருடைய ரத்தம் கனத்துக்குரியது. அவருடைய ரத்தம் மரியாதைக்குரியது. உங்களை மரியாதை உள்ளவர்களாய் மாற்றும். இயேசு இப்படியாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட்டது. எப்போ நம்மளை அவர் பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரோ அப்பவே நாம் தேவனுக்கு சமமானவர்களா. இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையில நாம் பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம். ஆனா நம்ம சிந்தனையில நாம் அவருக்கு பிள்ளைகளாக தான் இருக்கணுமா? தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நாம் அவரை அப்பான்னு கூப்பிடுறோம். வெறும் வார்த்தையினால் அல்ல, வெறும் உணர்வினால் அல்ல, நம்முடைய சித்தத்திலிருந்து அவருடைய சித்தத்தை புரிந்து அவரை சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலத்தின் ஜெபத்துல பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பிக்கணும். அப்பான்னு கூப்பிடும்படி இயேசு சொல்லிக் கொடுத்தார். ஏன்னா அப்பான்ற உறவை அப்பாவின் இருதயம் உள்ள அவரு, அப்பாவையே பாவித்து வாழ்ந்ததான அவரு, அப்பாவுடைய ஸ்பாவத்துல வாழ்ந்த அவரு, அப்பாவுடைய வல்லமையில வாழ்ந்த அவரு நம்மையும் அந்த அப்பாவுடைய விலையேற பெற்ற அந்த உறவுக்குள்ள நம்மை இணைத்து விட அவர் விரும்பினார். அதற்காகவே இயேசு வந்தார். நோக்கம் அதுக்குதான். மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும் வந்தார் நமக்காக. ஒரு சில வேத பகுதி வசனங்கள் நாம் வாசிக்கலாம். ஆளுக்கு ஒரு வசனமா வாசிக்கலாம். 1 Corinthians 15 10வது வசனத்திலிருந்து
1 Corinthians 15 10வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் ஆளுக்கு 2 வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசிக்கிறீர்கள். 12வது வசனம் கிறிஸ்து மரித்தோர் எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரை உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோருக்கு உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, எங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலும் தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. உண்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருக்கும். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து வெற்றியடைந்தவர்களை விவரங்கள் மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தத்தல் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல குறைத்த அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகியும் சகலமும் அவருக்கு கீழ்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாகிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கும்போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவரும் கீழ்படுத்தியிருப்பார். இந்த வேத பகுதி எப்பயுமே நம்ம சாவுக்கு வாசித்து பரவிட்டோம். 1 Corinthians 15 இப்போ எப்போ முடிவு உண்டாகும்? ஒரு கேள்வி நமக்கு எப்போதான் அந்த முடிவு வருதுன்றாங்க. அந்த வசனம் சொல்றது 21 24 திரும்ப வாசிக்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியா மனுஷனால் மரித்தோருக்கு உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல குறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எப்போதான் முடிவு உண்டாகும்னா, அதாவது இங்க சொல்லப்பட்டது 21வது மனுஷனால் மரணம் உண்டானபடியால் ஆதாமால மரணம் உண்டாச்சு. இப்போ உயிர்த்தெழுதல் எதுக்காக தெரியுமா? அந்த மரணத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது தான். இப்போ அதை இயேசு கிறிஸ்து பண்ணாரு, வந்தாரு, மரித்தாரு. இப்போ முதலாம் ஆதாம் மரித்த பொழுது அவனுடைய ஆத்மா பிதாவினுடைய உறவை விட்டு இழந்ததுனால அவனை விட்டு அவன் தனித்து போய் 960 வருஷம் வாழ்ந்து முடித்து அவன் போயிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து வெறும் 33 வருஷம் தான் வாழ்ந்தார். வாழ்ந்த நாட்களில் நிறைய விஷயங்கள் உறவுகளுக்கு எதிராக வந்தாலும் அவர் பிதாவை இடத்திலிருந்து தொடங்கினவர், பிதாவிடத்திலிருந்து முடித்து அவர் பிள்ளை என்பதை நிரூபித்தார். அவர் பிள்ளை என்பதை முதலாம் ஆதாம் அவர் கூப்பிட்டா வரல. அவர் கூப்பிட்டா நான் ஒழிந்து கொண்டிருக்கிறேன், என்னால் எனக்கு பயமா இருக்குது, நான் வரலன்னு சொல்றேன். ஏன்னா
அவங்க 2 பேருக்கும் இருந்தால அந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு இல்லாமல் போயிட்டு 22வது வருஷம் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும். அப்ப என்னன்னா மரணம் என்பது ஆதாம் மூலமா வந்துச்சு, உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ உயிர்த்தெழுதல் யார் மூலம் இன்ட்ரடியூஸ் ஆகுது? 2ஆம் ஆதாமாகி கிறிஸ்துவின் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகுது. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ 23வது வருஷம் ஒரு விஷயத்த சொல்றது வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஓ அப்போ இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அறிவில் பார்த்தா உண்மை விளங்க. எப்படி 1ஆம் ஆதாமும் மரணம் கொண்டு வந்தாரு, 2ஆம் ஆதாம் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அதாவது உயிர்த்தெழுதல் ஏன் நடக்கிறது, ஏன் உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கான விஷயத்த சொல்லிருக்கோம். நம்ம இது வந்து சாவுக்கு படிச்சு பழகிட்டோம். எப்படி அது உயிர்ப்பிக்கப்படும், என்ன ஆகும், இதாகும், ஒரு நம்பிக்கையோட விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 35ஆம் வசனத்துக்கு வாசிப்போம். ஆயினும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க மரணத்தில் வாசிப்போம். அந்த மரணத்திற்காகவே நம்ம வாசித்தது போல அந்த புத்தகத்தை அந்த அதிகாரத்தை ஒதுக்கிப்போம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எப்போ முடிவு உண்டாகும், என்ன நடந்த பிறகு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டு வாசிக்கலாம். 23 அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். பின்பு 23ஆம் வசனத்துல பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு எப்பதான் வரும்? முடிவு இந்த பூமிக்கு எப்பதான் வரும்? எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு வந்து எல்லாத்தையும். ஏன்னா இந்த உலகத்துல மரணம் என்பது ஆரம்பிக்கப்படுது. மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் முடிவல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த கொள்ளை நோயினால வாய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம், அடுக்கி வைத்து பொத்து போடலாம். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. வசனம் எப்படி சொல்றது? சீலோவாம் கோபுரம் விழுந்தது, ஒரு 50 பேர்ட்ட செத்துறாங்க. ஏசு கேட்கிறாரு, உங்களை விட அவங்க யாரும் கெட்டவங்களாம் கிடையாது. அது கேட்குறாங்க ஏசுனால, இவங்க செத்துட்டாங்களா ஆண்டவர, அவங்க எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னாரு, அந்த கோபுரம் விழுந்து செத்தவங்க உங்களை விட அவங்க வந்து என்ன கிடையாது, பாவிகளுக்கும் கிடையாது அப்படிங்கிற. இப்போ ஒரு சில சம்பவங்களின் ஊடாய் பார்க்கும்பொழுது நம்ம அறிவுக்கு அதை எட்டு வரல. இப்போ என்ன கீழே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். அதன்படி பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துணைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்ன பண்ணுவாரு? இந்த முடிவுக்கு அப்புறம் எதெல்லாம் பரிகரிக்கிறாரு? 3 விஷயத்தை: துணைத்தனம், அதிகாரம், வல்லமை. இன்னைக்கு எதோடு தான் உங்களுக்கு போராட்டம் இருக்கு? இந்த 3 இதுதான் வானமண்டலத்தில் பொருளாதார ஆவிகள், இந்த துறைத்தினர்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதிகளோடு இப்படிதான் போராட்டம் இருக்கு. இந்த ஆவிக்குரிய போராட்டம் தானே. இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? உயிர்த்தெழுதலை முடிவாக்கி விட்டு எல்லாரையும் உயிர்ப்பிச்சு விட்டு உயிர்த்தெழுதல் நடப்பித்த பின்பு இந்த அதிகாரங்களை, துறைத்தனங்களை, எல்லா வல்லமைகளை அவர் திரும்ப பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை. இந்த முடிவு எதுக்குன்னா கூட பூமியின் முடிவுக்காக அல்ல. சொல்லப்பட்டிருப்பாரு. எதற்கு முடிவு கொண்டு வருவாரு? இன்னைக்கு இருக்கிற துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை. நேற்று கூட பல நியூஸ் இருக்கு. இங்கிருந்து பல நம்ம இந்த மலேரியா மருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இங்கே பிரச்சனை இப்போ அதிகமாகிட்டு இருக்கிறதுனால பல 1000 பெட்டுகள், ட்ரெயின் பெட்டிகள் இது பண்ணுறாங்க. எல்லாம் நிறைய ஆயத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டு கண்காணிப்பு மட்டுமே 1 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலும் வரல. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற நிலையில பல ஏரியாக்கள் மீன்கள் 10 கிராமங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வந்துருக்காங்க, பாதுகாப்பு வளையத்துக்குள்ள. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் மொத்தா சாப்பிட்றாங்க. இவங்களாம் யாரு அப்படின்னா, அதாவது 1ஆம் ஆதாம் பண்ணப்போ மரணம் எப்படி வந்து என்னக்குள்ள ஆண்டு கொண்டுச்சோ அந்த மரணம் இன்னும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்த வசந்த வாசிகள் கரெக்டாக படிச்சு கரெக்டாக யோசித்து பாருங்க. ஏன்னா நம்மளால இப்படி படிக்கல, அதை அப்படி பார்க்கல. முடிவு வந்து இந்த துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த லோகாதிபதியுடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அவங்ககிட்ட இருக்கிற அந்த எல்லா அதிகாரத்தையும் புடுங்கின பின்பு பிதாவா இருக்கிற ராஜ்யத்தை யாரும் ஒப்பு கொடுக்குறா? 24ஆம் வருஷம் தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை. இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்து என்ன பண்றாரு? ஆண்டு கொண்டே வராரு. அவர் இப்ப என்ன பண்ணணும்? இந்த மரணத்தை ஜெயமா விழுங்கிட்டு பிதாவிடத்துல எல்லாத்தையும் பண்ணுவார். இவர் மரணத்தை ஜெயமா விழுங்கிட்டாரு.
நாமும் மரணத்தை ஜெயமா விழுங்கி எல்லாம் உயிர்த்தெழுதல்ல பங்கெடுத்த பின்பு பிதாவானவர் இந்த பூமியிலே ஒரு 1000 வருடம் ஆளுகை செய்வார். இப்ப இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது, உயிர்ப்பிக்கப்படுதல் நடக்கும் பொழுது என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிந்திருக்க வேண்டும்? ஆசிரியங்க 25வது வசனம் 26வது வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. எப்படி? எல்லா சத்துருக்களையும் என்ன சத்துருக்கள் சொன்ன? மேல சொல்ற துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் பரிகரிக்கப்பட வேண்டும். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். என்ன பண்ணோம்? இந்த உயிர்த்தெழுதல் நடப்பிக்கப்படணும். இந்த உயிர்த்தெழுதல் நடப்பிக்கப்படும் போது 3 விஷயம்: துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் என்ன பண்றாரு? பரிகரிக்கிறாரு. இன்னும் ஒண்ணு மிச்சமா இருக்குது. என்ன பண்றாரு? அந்த பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு. இந்த துரைத்தனங்கள் ஒரு சத்துரு தான், அதிகாரங்கள் ஒரு சத்துரு தான். அந்த துறை இது இன்னொரு விஷயம், துரைத்தனம், அதிகாரம், வல்லமைகள். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு. இப்ப கவனிக்கணும், உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று வரும் பொழுது, எல்லாரும் உயிர்த்தெழுதல் பண்ணு நிறுத்தும் பொழுது, இங்க 23வது வசனத்தை வாசிங்க. உயிர்த்தெழுதல்ல 2 பங்கா இருக்கு. எப்படின்னா, அவனவன் தன் வரிசையில, அதாவது என்னன்னா, முதல்ல மரித்தார்கள்ல, ஏற்கனவே மரித்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? முதலாவது அவங்க லைன்ல தெசலோனிக்கேல வாசிக்கலாம், மரித்தவர்கள் முந்திக் கொள்வார்கள். எதுக்கு? வீட்டுக்கு முந்திக் கொள்வார்கள். அப்போ இப்போ நம்ம இருக்கிறவர்களும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவோம். அது 2வது நடக்கும். இதுல மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். என்ன பண்ணப்படும்? மரணம் விழுங்கப்படும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். என்ன கேட்பாரு? 55வது வசனம் 56வது வசனத்தை வாசிங்க. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இப்போ நியாயப்பிரமாணம், பாவம் வந்துச்சு, பாவத்தினால மரணம் வந்துச்சு, மரணத்தினால பாதாளம் வந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை, பாதாளத்தை, பாவத்தை எல்லாத்தையும் பரிகரித்து, அது எல்லாமே சத்துருக்கள் தான். இதெல்லாம் அவருக்கு சத்துரு. இப்போ அவரு மரணத்தை ஜெயிச்சுட்டார். நம்மளும் இந்த பூமியில உயிர்த்தெழுதலை சந்திக்கிறவரையும் மரணம் நம்மளை போராடுவார். இப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு பிதாவானவர் ஆளுகை செய்கிறார். எனக்கு நல்லா கவனிக்கணும். 24வது வருஷத்துல எப்படி இந்த பரிகரித்து விட்டு, எதை பரிகரித்து விட்டு? சாத்தானோடு அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆரம்பித்திருக்கு. தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமா இருக்குது. கிறிஸ்துவின் ராஜ்யம் இருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற கலாச்சாரத்துல இருக்கிறது தெரியுமா? நாம் மரணத்தை உயிர்த்தெழுதலுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தி உயிர்ப்பிக்கப்படுவதே அவருடைய வெற்றி. இப்போ இது நடந்து முடிகிற வரையிலும் சத்துரு வேலை செய்து கொண்டுதான். இப்ப சத்துரு கடைசி எதுதான் கை வைக்கிறான்? மரணம் என்கிற ஒண்ணுதான் ஆயுதமா வச்சிருந்தானே. அவனுடைய ஆயுதம் என்னதான்? ஆவிக்குரிய மரணம், ஆத்ம மரணம், சரீர மரணம். இப்போ ஏதேன் தோட்டத்தில் தொடங்குறான் மரணத்தினால. இப்ப இவர் என்ன பண்றாரு? அதே மரணத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு 2ஆம் ஆதாமாகிய 21வது வருஷம் 21, 22 என்ன சொல்லுது? மனுஷனால் மரணம் உண்டானபடியால் எந்த மனுஷனால? 22வது வருஷம். இப்ப அவரு முதல் ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாம் மறிப்போம், 2ஆம் ஆதாமுக்குள்ள எல்லாம் உயிர்ப்பி. அப்போ என்ன விஷயம்? கிறிஸ்து வந்த பொழுது நம்மளை அவரோட அப்பான்னு மட்டும் கூப்பிடுறாரு. பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சொல்லி கொடுத்தாரு, எங்கள் பரலோக பிதாவே உங்களுடைய நாமம். அப்ப இப்போ ஜெபமே எப்படிதான் ஆரம்பிச்சாரு? அவர் அப்பான்னு கூப்பிடுறது தான் பிதாவேன்னு தான் ஆரம்பிச்சாரு. இதுதானே? இப்ப பிதாவேன்னு ஆரம்பிச்சு கற்றுக் கொடுத்தத நம்மளை அவரோடு பிள்ளைகளாக ஆக்குறது மட்டும் இல்லை, தேவனுக்கு சமமானவர்களாக ஆக்கப்பட்டவர்கள்னா அவரோட பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்கள்.
அவரோட பிள்ளைகள் ஆக்கப்பட்டது மட்டும் இல்ல, பிதா வந்து ஆளுகை செய்யும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னா நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படி எதுல உயிர்ப்பிக்கப்படணும்? இந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர்களாய் மாறினவர்கள் தான், உயிர்த்தெழுதலின் வரிசையில் நிற்கிறவர்கள் தான் தேவனும் பிதாவுமாய் இருக்கிற ராஜ்யத்தை இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து எப்போ வராரோ அப்ப எல்லாம் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். அது நம்புறீங்கல்ல? இயேசு வரும்போது என்ன பண்ணுவாங்க? மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்ய. ஆமா, இப்போ இவர் வந்த பிறந்த பிதாவினுடைய ராஜ்யம், பிதாவினுடைய அரசாட்சிக்குள்ள நாம் என்ன பண்றோம் என்றால், இந்த இடத்துல தான் இவங்க சொன்னதான மரணம் இல்லை, பசி இல்லை, துக்கம் இல்லை அப்படின்ற ஒரு இடத்த மீட் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய விஷயம். கடைசி சத்துரு என்னது? இப்போ உங்களுடைய சத்துருவா இருக்குது எது? இந்த சத்துருவை ஜெயிச்சே ஆகும். நம்ம என்ன பண்றோம்? எப்படா சாவும் எதிர்பார்த்துல இருக்கோம். இயேசு கிறிஸ்து இதுல 2 கேட்டகரியும் சொல்லியிருக்காரு. செத்தவங்க உயிர்ப்பிக்கப்படணும், இன்னும் அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். ஒரு கேட்டகரி. இன்னொன்னு முதல் பலனானவர் கிறிஸ்து, அவர் வருகையிலே அவருடையவரை உயிர்ப்பிக்கப்படுவார். இப்ப கொத்து 3000, 4000, 5000, 70,000 நெருங்கிடுச்சு, 70,000 தாண்டிச்சு, நெருங்கிச்சா தெரியல சாவு எண்ணிக்கை. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துல இப்படி இவ்வளவு பேர் மொத்தமா போகும்போது இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? ஒன்னும் இல்லை, ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிசாசு அவனுக்குள்ள 3 இருக்கு. அந்த 3 தீ அவர் என்ன பண்ணுவார்? கிறிஸ்து என்ன பண்ணும்? உங்களையும் என்ன வைத்து இந்த 3 காரியங்கள், அவனுடைய துறைத்தனங்கள், அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய வல்லமையும் பரிகரிக்கிறது. சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு? உங்கள் சிந்தனைகளுக்குள் இருக்கிற பகையை மட்டும் கொள்ளுற அவர் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இங்க சொல்லப்படும் இந்த துறைத்தனத்தை, இந்த அதிகாரத்தை, இந்த வல்லமையில உரிந்து கொண்டார்னு இருக்கும் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனமா வாசிக்கும் பார்ப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. இப்ப எதுக்காக இதெல்லாம் நடந்தது தெரியுமா? அந்த சிலுவை மரணம் எதுக்கு நடந்தது? மரணத்தினால் ஆரம்பித்ததை உயிர்த்தெழுதல்ல கொண்டு வந்து முடிக்கிறது. உயிர்த்தெழுதல் வந்து ஒரு ரைசிங் ஃபெஸ்டிவல் இல்ல, இது பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிற ஒரு விஷயம். பிதாவினுடைய கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய ராஜ்யத்தினிடத்துல ஒப்படைப்பதற்காக இந்த உயிர்த்தெழுதல் நடப்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மனிதனுக்கு அல்ல, இந்த உலகத்துல பிறந்து மரித்து இல்ல உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. இது மரணம். இப்ப என்ன அவனாவத்தன் சாவாமையை பத்தி பேசிட்டான். இது வந்து அள்ளிட்டு போகுது, யாரும் தடுத்து நிறுத்த முடியல. ஏன் நடக்குன்னு தெரியல. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? எப்பயுமே வந்து டாக்டர்ஸ் தான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட் கதறுவாங்க, எப்படியாவது எங்களை காப்பாத்து. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் நாங்க கேட்கிறோம், அவங்க சொல்றாங்க, கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க, நாங்க கேட்கிறோம், தயவுசெய்து என்ன பண்ணுங்க, வீட்டிலே இருங்க, உயிரை காப்பாத்துறதுக்கு. ஏன்னா அவங்க உயிருக்கு இப்ப கேரண்டி இல்லை. அவங்க உயிருக்கும் ஒரு வியாதியை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு உயிரா இல்லை. அதாவது என்னன்னா, எல்லாத்தையும் விட நம்முடைய உயிர் ரொம்ப விலையேறப்பட்டது. பிசாசுக்கு தெரியும், உன் உயிரா இருந்தா இந்த உலகத்துல எதையாவது ஒன்று மாற்றி விட்டுருவான், நம்ம ராஜ்யம் கெட்டு போயிடும். இப்போ கிறிஸ்துவானவர் வருகிறதுக்கு என்ன லேட் ஆயிட்டு இருக்கு? இயேசு வருவாரா? வந்துருவாருங்க. நீங்க என்னைக்கு இந்த அறிவே இல்லையே. நான் கேட்குற உண்மையா சொல்றேன், இந்த வசனத்துக்கு இருக்கிற இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதா? நான் சாவோம், அது இருக்குது, ரொம்ப தெளிவா இருக்கு. இல்லைங்க, இந்த கடை பரிகரிக்க வேண்டியதான மரணம், அதுக்கு முன்னாடி பரிகரிக்க வேண்டியது இயேசுக்கு இருக்கு துரைத்தனம், அதிகாரம், வல்லமை. அதனால விசுவாசிகள்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. மார்க் 14 விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னது? நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள், நோய்களை
நான் கேட்குறேன், இன்னைக்கு எங்க கரப்பம் பூச்சை பார்த்து போடுறோம், பல்லையை பார்த்து ஓடுறோம், இதை பார்த்தே ஓடுறோம். எங்க சாவை பார்த்தா என்ன பண்ணுவோம்? சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் குடிச்சா கூட ஒன்றும் பண்ணாதான். அதாவது இன்னைக்கு என்னன்னா நம்முடைய சிந்தனையில் அந்த மாற்றம்லாம் வரல. சில பேர் பாருங்க, ஏதாவது பாம்பு கடிச்சிச்சுன்னா கூட அந்த தைரியமா போராடுறோம், அது ஒன்றும் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சாப்பிட்றோம், அவன் சரியாயிடும். ஏன்னா அவனுக்கு தைரியம் இருக்குது, அதை ஜெயிச்சிருவாங்க. நமக்குள்ள ஒரு இன்னும் ஒரு சில விஷயங்களை சிந்தனை ஜெயிக்க வேண்டிய. இப்போ கிறிஸ்து ஜெயிக்க வேண்டியது அதிகாரத்தை ஜெயிக்கணும், துணைத்தனங்களை ஜெயிக்கணும், வல்லமைகளை. நம்ம என்ன பண்றோம்? ஐயோ அவங்க என்ன பண்றாங்க? அதாவது இந்த ஆயக்காரனை குறித்து சொன்னீங்கன்னா, ஆயக்காரர்கள்லாம் யாருன்னா டாக்ஸ் கலெக்டர். அவங்க என்ன பண்ணாங்க? தன்னையே கருத்துக்கிட்டவங்க, தன்னையே கருத்துக்கிட்டவங்க. ஆனா அவங்ககிட்ட பணம் இருக்கும், பணம் ஏராளம் இருக்கும். இப்போ நான் சொல்றேன் அந்த கேட்டகரிய, அவன் எப்படின்னா, இவங்க இப்போ ஒருத்தர் வந்து பேசுறாங்க, நீங்க மதிக்கவே மாட்டீங்க அவங்க. இந்த என்ன பண்றது? அது சரி, அவங்க பேசுறாங்களேன்னு பேசுவீங்க, அதுல அவங்க ஹர்ட் ஆகும். பாருங்க, வந்து பேசக்கூடாதுன்னு கிடையாது, ஏதோ உறவு இருக்காது, இருந்தாலும் ஏதோ பேசுறாங்க, நான் பேசுறேன்னு பேசுவீங்க பாத்தீங்களா? அப்போ அவங்க வெறுக்கப்படுறாங்க, அவங்களே வெறுத்துப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பேசுவாங்க. இப்ப இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, இந்த ஆயக்காரர்கள் அப்படிப்பட்ட கேட்டகரி தான் இருந்திருக்காங்க. அதாவது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க யூதர்கள் தான், இவங்க ரோமர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அந்த வரி வசூலிக்கிற பணியை செய்து கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆளு உங்களுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களை நீங்க உள்ளத்துல வெறுப்பீங்களா? வெறுப்பீங்க. சில நேரத்தில் நம்ம பண்றது கூட இல்லை, நம்ம பண்றது பயங்கர வேலை போல தெரியும் நமக்கு. ஆனா நீங்கள் வெறுக்கப்படுது என்பதை நீங்கள் அநேக நேரத்தில் புரிஞ்சுக்கணும். ஏன் வெறுக்கப்படுறோம்னா, நான் யார் பக்கமா நிக்கணுமோ, நான் உயிர்த்தெழுதலின் பக்கமா நிக்க வேண்டியனா, இன்னும் மரணத்துக்கு எதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப எந்த அதிகாரத்தை உள்ளவர்கள் நீங்க யாரை சேர்ந்தவர்கள்? இன்னும் அது என்ன பண்றது பிரதர்? இதேதான் பேசுறது. கேட்டா நான் வந்து பயங்கரமான ஆளுன்றது. என்ன பூசிருக்கோம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கும், உள்ள என்னதான் நாட்டு தான் இருக்கு. அதுக்கு மேல டைல்ஸ் போட்டு என்ன பண்ணிடும், அதுக்கு மேல கிரானைட் போட்டு, நீ கிரானைட் போட்ட செலவு முதலே அந்த ஆளு கொடுத்து காப்பாற்ற இன்னும் வாழ்ந்துருப்பான். செத்தப்புறம் பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. உயிரோடு இருக்கும்போது ஒரு நல்ல சாப்பாடு போட்டுக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், நல்ல விதமான சிந்தனை இல்லாத உனக்கு ஊருக்கு முன்னாடி கிரானைட் இது இருக்கு, ஊருக்கு முன்னாடி இப்ப பாருங்க, அதை விட போட்டோ கிட்டலாம் போட்டு வேற லெவல்ல பண்றாங்க. உயிரோடு இருக்கும்போது சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து மாட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு டைம் இருக்கு. அது உங்கள் சிந்தனையிலே கிறிஸ்துவினுடைய சிந்தனை இணையாவிட்டால் மரணம் உங்களை தொடர்ந்து கொண்டுதான். ஆனால் கடைசி சத்துரு என்னது? இயேசு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற ஒன்னே ஒன்று தெரியுமா? ஏன் தெரியுமா வராமல் இருக்கிறாரு? அவர் பிசாசுகிட்ட துரைத்தனம், வல்லமை, அதிகாரம், இதை அவர் ஜெயிக்க வேண்டிய, பரிகரிக்க வேண்டியது இருக்கு. அது இல்லாம ஒரு பெரிய வேலை இருக்கு, மரணத்தை பரிகரிக்க வேண்டியது அவருடைய கடைசி கோல். அவர் மரணத்தை பரிகரிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, என்னை போல அவர்களும் பிள்ளைகள் ஆகும்படி. அவர் பிள்ளையா இருந்தாரா? பிதாவுக்கு ஒரு பிள்ளையா இருந்தாரா? அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாரா? அவரை 3ஆம் நாளே உயிரோடு எழுப்பி விட்டுட்டாரா? இப்போ நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதுக்கு தான் இந்த திருவிருந்தை அவர் கொடுத்துட்டு, என் மரணத்தை நினைவு கூறுங்க அப்படின்னு என்னது? என் மரணத்தை நினைச்சு பாருங்க, நான் மரணத்தை ஜெயிச்சேன்ற, நான் மரணத்தை ஜெயிச்சேன்ற. அப்போ அவர் மரணத்தை வந்து எழுப்பி விட்டார். இப்போ நான் கேட்கிறேன், இது அடக்கம் பண்றதுக்கான வேத பகுதியா? இப்போ இந்த வேத பகுதி இன்னும் இந்த இடத்துல சுவாரஸ்யமா வாசிக்கிறேன். இந்த 1:15 லேசா திருப்ப நம்ம இதை தான் வாசிப்போம். ஆனா எப்போ இயேசுனார் இந்த மார்த்தா கிட்ட, மரியாதை கிட்ட சொல்லும்போது இயேசு சொல்றாரு, இப்பொழுது லாசரு உயிரோட பாருங்க, ஜீவனுக்குரிய அவள்கிட்ட இல்லை. லாசரு ஆமாண்டவரே, நான் கூட நம்புறேன், எல்லாரும் உயிரோடு கூட எழும்பும் பொழுது என்னும் என் சகோதரனும் இப்படிதாங்க பெந்தேகோஸ்தே மண்டலம். இயேசுநாதர் நீங்க சப்போர்ட்டாலாம் இல்லை, சப்போர்ட்டா சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கிறது. என்னன்னா அவரு சொல்றதால எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, ஏமா இப்ப எழும்ப 4 நாளாயிட்டே, யாருமே ஏன் உயிரே கொடுக்க போறாரா? கெட்டு போனதை பலப்படுத்த மாட்டாரா? முடியாது அவருக்கு. அப்ப என்னன்னா நம்ம அறிவுல இருந்தா வந்து பார்க்கிறோம், அவருடைய உணர்விலிருந்து, அவருடைய விருப்பத்திலிருந்து, அவருடைய சித்தத்திலிருந்து நம்ம பார்க்கிற விஷயம் வந்தாலும் பரிகரிக்கிறதான. இன்னைக்கு பரிகாரங்களை தேடி ஜனங்க ஓடுறாங்க. ஆனா பரிகரிக்க வேண்டியது தெரியுமா? மரணம். பரிகரிக்க வேண்டியது தெரியுமா? அதிகாரம். பரிகரிக்க வேண்டியது துரைத்தனம். பரிகரிக்க வேண்டியது வல்லமை. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவன் சொல்றான், அவன் ஜீவனுக்குள்ளே வரல. அவன் சொல்றது என்ன இருக்கு? சொல்றாரு,
திருவிருந்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வர சண்டே, ஈஸ்டர் சண்டே வந்து திருவிருந்து ஆராதனை சில இடத்துல நடக்கும். ஆன்லைனில் திருவிருந்து நடத்துறாங்க. ஆன்லைனில் திருவிருந்து ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்கிறார், அதே இதில் அப்படி பண்ண வேண்டாம். இவர் வந்து தமிழ்நாட்டுக்கே பெரியார். இப்போ நான் கேட்குறேன், மரணத்தை ஜெயிக்கிறது முக்கியமா, இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை முக்கியமா, இல்லை இந்த மதகுருமாவுடைய சிந்தனை முக்கியமா? இப்போ ஒரு சொல்ல என்னுடைய மரணத்தை எதுக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய டார்கெட்டை இந்த மரணத்தை ஜெயிக்கிறது தானே. இதை ஜெயிச்சாதானா நான் பிதா கிட்ட ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்க முடியும்டா. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறானா? இவர் சொல்றாரு, அந்த நாளைக்கு ஜனங்கள் அது தவறாய் பயன்படுத்தி வியாபாரம் பண்றீங்க. நேற்று கால் ஒரு ஃபோன் பண்ணி பேசுறேன், என்ன அப்படி சொல்ல. நான் சொல்றேன், பைபிளை பிடிச்சிட்டு போயா, இவங்கெல்லாம் நாளைக்கு நம்ம கூட வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் பைபிள் என்ன சொல்லுது. அப்போ இதை ஷேர் பண்ணும்போது இந்த வார்த்தையை கொடுத்து திடீர்னு ஒரு ஞாபகத்தை கொடுத்தேன். நான் என்ன சொல்றேன்னா, அப்போ இங்கே இன்னொரு சில வசனத்தை காமிக்கணும் பாருங்க. டக்குன்னு அந்த 1:15 42வது வசனத்தை வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படி இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. 44வது வசனம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் எழுந்திருக்கும். 46வது வசனம், ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. 47வது வசனம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். இப்போ 51வது வசனம், எல்லாருமே என்ன பண்ணுவோம், மர்மமாக்கும். இதெல்லாம் நம்பிக்கை நமக்கு. 52வது வசனம், எக்காலம் நினைக்கும் மரித்தவங்களை எப்படி எழும்புவாங்களா, அழிவில்லாம எழும்புவாங்களா, நாமும் மர்மமாக்கப்படுவோம். இப்போ 57வது வசனம், இப்போ யார் மூலம் அந்த ஜெயம் நமக்கு வருது? நம்மளுடைய உபதேசங்கள் அல்ல. இப்ப என்ன தெரியுமா, இல்லை பிரதர், அப்ப நாளைக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா சபையில் உட்கார்ந்து திரும்ப அனுசரிச்சிருவாங்க. அப்ப நான் என்ன கேட்குறேன், மரணத்தை நினைவு கொடுங்க. கடைசி நேரத்தில் பாருங்க, சில பேர் இந்த கடைசி நேரத்தில் திருவிருந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக அவங்க கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்க? நானும் மரணத்திலிருந்து ஒரு நாள் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். நான் அந்த கடைசி திருவிருந்த மரணத்தை ஜெயிச்சிருவன்ற நம்பிக்கைக்காக தாங்க திருவிருந்து நிறைவேறான்னு சொல்லுங்க. ஆனா அந்த 1:11 கொஞ்சம் ஒரு இடத்துல வித்தியாசமா இருக்கும். இதை கரெக்டா புரிஞ்சிக்காம நீ சாப்பிட்டு என்ன ஆயிடுவீங்க, மரித்து போயிருவீங்கன்னு போடுவோம். என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன எதனால அப்படி சொல்லியிருக்கிறாரு? அந்த முந்தின வசனத்தை வாசிங்க. இதை கரெக்டா அபாத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அபாத்திரம் என்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவரை நானு அவருடைய டார்கெட்டே கடைசி சத்துரு யார் தான், பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு யார் தான், அதை கரெக்டா நான் டார்கெட் பண்ணி இல்லாம நான் சாப்பிட்டேன்னா தப்பாயிடும். அப்ப நான் இந்த மரணத்தை நான் என்ன பண்ண போறோம், ஒரு நாள் எல்லோரும் என்ன பண்ண போறோம், அழிவில்லாதவரை எழும்ப போறோம். அப்ப நீ கொத்து கொத்தா செத்தாங்களே பிரச்சனை, இப்படி செத்தாங்க, எல்லாரும் எழும்புவாங்க, எல்லாரும் எழும்புவாங்க. ஏன்னா அவர் விலைக்கிரயம் செலுத்தியிருப்பார். ஆனா அதுக்கப்புறம் பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ள வரவங்க யார் தெரியுமா, எல்லாரும் வருவாங்கன்னு தெரியும். இந்த மரணத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா பாத்தீங்களா, விரும்பினா பாத்தீங்களா, இப்பயே அதுக்காக ஆயத்தமானா பாத்தீங்களா, அவர் பிசாசுடைய அதிகாரத்தை ஜெயிச்சான் பாத்தீங்களா, பிசாசுடைய துறைத்தனத்தை ஜெயிச்சான் பாத்தீங்களா, பிசாசுடைய வல்லமையை பரிகரித்தான். இது எல்லாத்தையும் எதிர போறான்னா பாத்தீங்க சிந்தனையில, அவர்களை மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்தில் எடுக்கிறார். 2 ஆடு இருக்கு, செம்மறி ஆடு ஒண்ணு, வெள்ளாடு ஒண்ணு. அவர் எந்த ஆடை தான் உள்ளவருக்கு பண்றாரா? ஏன் அது பாட்டுக்கு போன, அது பாட்டுக்கு போக்குல ஒரே இதான் போ. அப்போ அவருடைய சிந்தனையை ஃபாலோ பண்ணி கீழ்ப்படி உள்ளாங்க. நாம ஒரு சிந்தனையை எடுத்துக்கிட்டு அவருடைய திட்டத்தை விட்டுட்டு நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை,
இப்போ எங்கெங்க இருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறவங்களாம் வெறும் கிடைச்ச ரசத்தையும் கிடைச்ச சோறையும் வச்சு திரும்ப எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. அது மூலமாக எழுப்புதல் வந்து தான் சீனாவில் இன்னைக்கு அது கம்யூனிஸ்ட் நாடாக தான் இன்னும் இருக்குது. அது மூலமாக இன்னைக்கும் அண்டர் கிரவுண்ட் சர்ச் சீனாவில் அதிகம். இப்போ ரீசனாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு இதெல்லாம் வந்து இல்லையா, எல்லா கறிகளும், இந்த பூனை கறி, அந்த கறி, இந்த கறி எல்லாமே வந்து இப்போ அதை பேன் பண்ணுறதுக்கு அரசே என்ன பண்ணிட்டு இருக்கு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அதற்கான லாகா, அதுக்குன்னு ஒரு சுகாதார இதற்கு லாகா இருக்கிற மாதிரி அங்கே ஒரு அதுக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டு அதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்குறேன், தேவ ராஜ்யம் ஆங்காங்கே ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டுதான் சில துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் பரிகரிக்கப்பட்டு கொண்டுதான். இப்போ கொஞ்சம் யோசிங்க, இந்த நாட்களில் யார் யார் எவ்வளவோ இருந்தவங்க எல்லாரும் அவங்க அதிகாரம் போச்சு, அவங்க வல்லமை போச்சு, அவங்களுடைய ஆளுகை போச்சா இல்லையா? ஒரு கொரோனா வந்தாதான் இந்த வல்லமையெல்லாம் புடுங்க முடியும்னா இதை விட எத்தனை கொரோனா வந்தால் நல்லது தான். ஏன்னா அவரோட டார்கெட்டு, அவருடைய நோக்கம் பிதாவுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கும். இதற்கு நாம சொல்லுங்க, கொஞ்சம் புரியல இருக்கா? நம்ம நினைக்கிறோம் இல்லை பிரதர், இப்போ கொரோனா இல்லைன்னா நம்ம ஆளுங்க என்ன வேலை பண்ணுறாங்க, எப்படி எங்க இப்போ தெரியுமா அவங்களுக்கு? இப்போ கொஞ்ச நாள் ஒரு 15 நாள் கிட்ட, 12 நாளோ 13 நாளோ இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் எல்லாரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி சுத்தமாயிடுச்சான். தாமிரபரணி யாரு நல்ல சுத்தமாக மாறிடுச்சு. அவன் சொல்கிறான், 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து தாமிரம் ஏற்படுறதுனால 10 நாள் மொத்தம் ஒவ்வொருத்தரும் தொழிற்சாலை இயங்கலை, ஒவ்வொருத்தரும் கம்மன் வீட்டில் இருக்கிறான். நல்லதான். என்னன்னா சாயம் கலந்து தாவரம் இதாக இருந்ததுன்னா இப்போ பாருங்க வீடியோவில் காட்டுறான். என்ன விஷயம்? அப்போ சில அதிகார துஷ்பிரயோகங்கள், துறைத்தனங்கள், வல்லமையை வச்சுக்கிட்டு சரியான நடக்க வேண்டியது தப்பா பயன்படுத்தி என்னாச்சா? இப்போ நம்ம சென்னையிலையும் பாம்பேலையும் கொல்கத்தாலையும் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, பெங்களூர்லையும் இப்போ காற்றினுடைய தன்மை சுவாசிக்கிறதுக்கு லாய்க்கில்லாத ஊர் இந்த ஊர்லாம். அப்படின்ற இடம் இப்போ காற்றினுடைய மாசுத்தன்மை குறைந்து நல்ல காற்று. என்ன ஒரு 10 நாள் எல்லாம் அவாவ தன் அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தாங்க, தனக்கு இருக்கிற வல்லமையெல்லாம் பயன்படுத்தாங்க, தனக்கு இருக்கிற துரைத்தனங்களெல்லாம் பயன்படுத்தாம அமைதியா வீட்டுக்குள்ள இருந்தா தேசம் புதிய பூமி புதிய வானம்ன்ற போல எல்லாம் உருவாகிட்டு தான் இருக்கு. நீங்க ஏசாயா 65 அதெல்லாம் சொல்றதுனால அதில் புதிய வானம் புதிய பூமியிலையும் நீங்க அதை பேசிக்கிட்டே வரும்போதுல அதில் எல்லாமே இருக்கும். அங்கேயும் சொல்லப்பட்ட விஷயத்துல எல்லாம் நெகட்டிவும் இருக்கும். அப்ப நான் கேட்கிறேன், இந்த பூமி ரெனோவேஷன் நடக்கும்போது, புதிதாக்கப்படும் பொழுது இப்படிதாங்க நடக்கணும். இப்ப பாருங்க, துறைத்தனங்கள் எல்லாம் அமைதி ஆயிடுச்சா? அவங்க வல்லமையும் வேலை செய்ய முடியலையா? நேற்று ஒரு நியூஸ், கரூர்லயே ஏதோ ஒரு ஏரியா எம்எல்ஏ பணம் கொடுத்துருக்காரு, நிதி 25 லட்சமா ஏதோ கொடுத்துருக்காரு. இப்ப இருக்கிற ஆட்சியாளர் இந்த முறை வாங்கல, ஏன்னா அந்த கட்சியை விட்டு தான் விருப்பப்பட்டார் வெளியே வந்துட்டு இப்ப எதிர்கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், பணம் இல்லைன்னு தானே கையெழுந்துறீங்க, கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதானே? இப்ப இன்னும் ஈகோன்றது இருக்கு பாருங்க. நான் அல்ல, தேவ கிருபையே. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது நான் அல்ல, கிருபையை இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். எதெல்லாம் புடுங்குறத செய்யறாரு? துறைத்தனத்தை புடுங்குறாரு, அதிகாரத்தை புடுங்குறாரு, வல்லமையை புடுங்குறாரு. இதெல்லாம் பரிகரிக்க வேண்டிய சத்துரு, கடைசி சத்துருன்னு தெரியுமா? இப்போ இதெல்லாம் புடுங்கும் போது மரணம் நடக்கலாம், ஆனா கடைசியா மரணத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? புரிஞ்சுக்கிறார். எதிர்காலம் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா, இந்த சத்துரு துறைத்தனத்தை புடுங்கும் பொழுது, வல்லமையை புடுங்கும் பொழுது, அதிகாரத்தை புடுங்கும் பொழுது மரணம் நடக்குது, நடக்கக்கூடாது நடக்குது. ஆனா அதோட அவர் விட்டுறது இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதோட விட்டுருவார் போல. இல்ல இல்ல இல்ல, அவர் என்ன பண்றாரு? அந்த வசந்த வாசிங்க 24வது வருஷம். அதன் பின்பு எப்போ வாசிங்க. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரிச்சு இப்போ இதெல்லாம் பரிகரிக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இதெல்லாம் மாற்றம் 10 நாள்ல வரது வாய்ப்பு சொல்லு. உன் படிப்பு காற்றை நாசமாக்கிடுச்சு, உனக்கு தெரிஞ்சதான தொழில் திறமை தண்ணியை நாசமாக்கிடுச்சு.
இந்தியமையானது மனுஷனுக்கு உயிர் வாழ்றது காற்று, தண்ணி, உணவு, உறைவிடம். கவனிங்க, இந்த 4மே இன்னைக்கு என்ன இருக்குது? நம்முடைய அதிகாரம், நம்முடைய துறைத்தனம், நம்ம வல்லமையால எப்படியா இருக்கு? மரணத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கு. 10 நாள் உலகத்தை ஆஃப் பண்ணி விட்டுட்டா, எல்லாரும் கம்முன்னு உட்கார வச்சுட்டா எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம நினைக்கிறோம் இனிமே இதை காப்பாற்றவே முடியாது. ஆண்டவர் பரிகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அத்தனை பேரையும் இவர் யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவரால் காப்பாற்ற முடியும். கண்டிப்பா எல்லா துறைத்தனங்களையும் புரிந்துவார். ஆமே, அல்லேலூயா. எல்லா அதிகாரங்களையும் புரிந்துவார், எல்லா வல்லமைகளையும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நார்மல் லைஃப் இருந்ததுன்னா ஏப்ரல் 1 இந்த மாதிரி நடந்திருக்கும். இந்த ஒரிசா பக்கத்தில் என்ன ஊர் இருக்கு? மேற்கு வங்காளத்திலிருந்து பக்கம் ஆள ஸ்டார்ட் ஆகும். நல்ல பேர் பீகார் இருக்கு அந்த பக்கத்தில். நல்ல ஒரு ஞாபகத்தில் அசாம். அசாம்ல 1.5 லட்சம் பேர் அகதிகளாக பிடிக்கப்பட்டிருக்காங்க. அதில் யார் தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தது, முன்னாள் எம்பியா இருந்தது, முன்னாள் எம்எல்ஏ இருந்தவங்கன்னா எங்க தெரியுமா? அகதிகள் முகாம்ல எல்லாம் பிடிங்கிட்டாங்க. எதை வச்சு? தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு, தனக்கு இருக்கிறதான வல்லமையை வச்சு, தனக்கு இருக்கிற துரைத்தனத்தை வச்சு. 1ஆம் தேதி மட்டும் ஒழுங்கா கிராஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், எத்தனை கோடி மக்கள் அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு உன் ஆட்சி திறமையால ஒரு ஆணையும் புரிஞ்சு முடியல, புரியுதா? முடியலையே. அப்போ தேவனை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்பதை அவர் காண்பித்துக் கொண்டுதான், நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறோம் அவர் சும்மா தான், அவர் சும்மாலாம் இல்லை. நீங்க சும்மா இருங்க, அவர் பார்த்துக்கிறோம். நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்ந்தாங்க, பெந்தேகோஸ்தே ஆளுங்க அப்படியே சொல்றாங்க. ஜெப மாநாடு ஒன்று நடத்தினாங்க. யாருக்கு? மோடிக்கு எதிராக. மோடியை கண்டவர் காண்டர் கொண்டு உட்கார வச்சார். எப்படி ஒன்றுங்க, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஆண்டவர் செய்யணும்னு செய்வார். ஜெபன்ற பேர்ல கத்துறவங்க தப்பு தப்பாவே நடக்கும். ஆனாலும் கத்துற உனக்கு மனங்கிறது ஒன்று, நாங்கள் பண்ண ஜெபம் தான் நடக்குன்னு சொல்லுவாங்க. இதான் பெரிய பிரச்சனை. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முட்டாள்தனமான விஷயம். தேவன் ஒரு பெரிய பிதா கிட்ட, அப்பா கிட்ட ராஜ்யத்தை கொடுக்குறது ரெடியா இருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாரு? அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் யார் மூவ் பண்ணிட்டு இருக்கிறா? பிசாசு இல்லைங்க. யார் பண்ணிட்டு இருக்கிறா? யார் பண்ணிட்டு இருக்கிறா? இப்ப சொல்லுங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. நான் சொல்றது வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. அவர் புதிய பாருங்க, பூமி நல்லாயிட்டு இருக்கு. என்ன பண்றது? பூமி தண்ணி நல்லாயிட்டு இருக்கு. காற்று, வானத்திலிருந்து வருகிற காற்று இப்ப புதிய வானமாய் புதிய பூமியை உருவாகுதா இல்லையா? 10 நாள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டா எல்லாம் நல்லாகுதா இல்லையா? நல்லாகுதா இல்லையா? நல்லாகுதா இல்லையா? என் ஆண்டவருக்கு தெரியும் எப்ப எப்படி பண்ணணும்னு. நமக்கு தெரிஞ்சதை கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அறிவு குறைவு உள்ளவங்க, தீர்க்க தரிசனமே குறைவு உள்ளவங்க. நேற்று ஒரு ஏதோ ஒரு ஆடியோ போட்டு, இப்பொழுது கர்த்தர் நேரடியாக ஒரு சகோதரர் பேசியிருந்தாங்க. ஆடியோ எங்கிருந்து பேசுறாரு? நேரடியாக எப்படி பேசுறாரு? என்னன்னா, ஒரு சொப்பனம் பார்த்துருப்பாங்க, தரிசனம் பார்த்துருப்பாங்க, உடனே போடுற நியூஸ் வந்து நேரடியாக பேசினாங்க. நேரடியாக பேச மாட்டாங்க. ஏன்னா இயேசு உங்களுக்குள்ளே பிதாவானவர் இணைந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவர் நிச்சயமா உங்க கூட பேசுவார். பேச மாட்டோம் நான் சொல்றேன், கண்டிப்பா பேசுவார். நீங்கள் பிள்ளை என்கிறவர்களா இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவார். அவங்க சிந்தனைக்குள்ளதான் பேசுவார். பிரத்யட்ச தரிசனங்களை கொடுப்பார், சத்தங்களை கேட்பீங்க. ஆனா ஒருவனும் ஒரு காலம் பிதாவை, ஏன்னா அவர் இப்போ கிறிஸ்துவின் மூலமாய் தான், அவருடைய கிறிஸ்துவின் சுவாபத்தில தான், கிறிஸ்துவினுடைய வல்லமையில தான், இப்போ அவர் ராஜ்யத்துல தான் பிதாவை பார்க்கணும். எப்போ பிதா கிட்ட கிறிஸ்து ஒப்பு கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் தான் பிதாவை நீங்க பார்க்க முடியும். இதை நான் சொல்றது புரியுது? உடனே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா தப்பா சொல்லுவேன். இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. எப்ப இவரு இதெல்லாம் பரிகரித்துட்டு
பரிகரித்துட்டு தாவீதுடைய படைத்தளபதி பேர் என்ன? யோப் தானே, உத்தமமா இருந்தான், படைத்தளபதி, வெற்றி வீரன். இப்போ அவன் யுத்தங்களை நடப்பிக்கிறவனா இருந்தான். ஒரு தடவை யுத்தத்தை நடப்பிக்கும் போது அவங்க உரியா கையில ஒரு சீட்டை கொடுத்து அவனையே சாகடிக்கிறதுக்கு அவங்க கையில் கற்றுக் கொடுத்த தாவீது. இப்போ கர்த்தர் அவனை அடிக்கிறார். யார் அடிக்கிறாரு? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்றதுக்காக இவனை இவ்வளவு படுத்து பாடுபடுத்தினாங்க. ஆண்டவர் கொலை பண்ணுவாரா? ஒரு கொலை பண்ணவனையும் ஆண்டவர் விடல. அவர் இவ்வளவு கொலை பண்ணுவாரா? பண்ண மாட்டார். ஆனா இந்த துறைத்தனங்களுக்குள்ளையும் வல்லமைகளுக்குள்ளையும் அதிகாரங்களுக்குள்ளையும் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், கொத்து கொத்த அரசாங்கம், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார். இப்ப என்ன விஷயம்? இதுல சாதாரணமெல்லாம் நரகத்துக்கு போடுறவங்க கிடையாது. இதுல பிதாவை, கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவனோடு இணைந்திருக்கிறவர்கள், அதாவது மரணம் எனக்கு நிச்சயம் அல்ல, நான் கண்டிப்பாக உயிரோடு கூட எழுப்பப்படுவேன், நான் பிதாவினுடைய ஆளுகையில் நான் ஒரு நாள் இருப்பேன் என்று நம்புகிறவர்கள் கண்டிப்பாக எழுப்பப்படுவார்கள். அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவர்களை எழுப்பும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த சத்துருக்களை அவர் பரிகரித்துக் கொள்வதற்கு தான், துறைத்தனங்களை பரிகரிப்பதற்கு தான், வல்லமைகளை பரிகரிப்பதற்கு தான், அதிகாரங்களை பரிகரிப்பதற்கு தான் அவர் இவைகளை அனுப்பியிருக்கிறார். முடிப்பார், சீக்கிரமாய் செய்து எனக்காக யாவையும் முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்ப பரிகரித்துக் கொண்டிருக்கிறார். எதெல்லாம் பரிகரிக்கிறாரு? துறைத்தனங்களை பற்றி பரிகரிக்கிறாரு, அதிகாரிகளை பரிகரிக்கிறாரு, வல்லமைகளை, இன்னும் கடைசி சத்துரு மரணத்தையும். இப்ப எதுக்காக நம்ம திரும்ப நினைவு கூறுகிறோம்? எனக்கு தெரியாது 45 நாள் என்ன நடக்க போதும் எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு இந்த 40 நாட்கள் திரும்ப எடுக்கணும்னு திட்டமிட்டோம். நாள்ல திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டர் வால்டர் பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது செய்தி கொடுத்துருக்கோம். திடீர்னு அந்த ஒரு காரியத்தை ஞாபகம் எதுக்குலாம் தெரியாது. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க செய்தி எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த காலை நேரங்களில் பேசுகிற தியானம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்கள்ல ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய ராஜ்யம் பரிகரித்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகளை பரிகரித்துக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிறதான சிந்தனைக்குள்ள இருக்கிற ஆளுகைகளை பரிகரித்துக் கொண்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற துறைத்தனங்கள், நான் அப்படித்தான் இல்லைங்க, நான் அல்ல அப்படின்னு நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய கிருபையினால் தான் வாழுகிறோம் என்பதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறது. இப்ப மரணத்தை யார் மரணத்தை நினைவு கூறணும்? யார் மரணத்தை? உங்க மரணத்தை அல்ல, அவர் மரணத்தை. எப்படி அவர் மரணத்தை ஜெயித்தார் என்பதை நினைவு கூறும்படி. அதாவது முந்தினத்து இவங்க வீட்டுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்டப்போ கடைசியா நான் சொல்லி முடிச்சுட்டாரு. சரி ஜோம் பண்ண போறான். ஒரு வார்த்தை எனக்குள்ள இருந்து ஏதோ சீக்கிரத்துல அடுத்த ஒரு வீட்டுக்குள்ள போறாங்கன்னு வைங்களேன். இப்போ எகிப்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க? கானானை நோக்கி ஒரு பயணம் போறாங்க. அன்னைக்குதான் என்ன பண்ணாங்க? பஸ்காவை ஆசரிச்சுட்டு மரணத்தை ஜெயிச்சுட்டு கிளம்புறாங்க. இப்போ நீங்க மரணத்தை பரிகரிக்கிறதான திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்த கட்ட வெற்றிக்குள்ள போயிடுவீங்க. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம், கிட்டத்தட்ட 430 வருஷம் இருந்தவங்க அந்த பஸ்காவை அனுசரிச்சுட்டு என்ன பண்றாங்க? கிளம்பி அடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த 400 வருஷம் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு வெளியே புறப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் அடுத்த மாதத்துக்குள்ள அவங்களை ஒரு புது வீட்டுக்குள்ள, சொந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறதுக்கு, ஏன்னா இது எகிப்தில் நடந்துச்சு இல்லையா, அதனால சொல்றேன். அப்ப இந்த நினைவு கூறுங்கள், இதை நினைவு கூறுங்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் செய்திருக்கிற, அவர் பரிகரித்திருக்கிற, அவர் வெற்றி பெற்றுக் கொடுத்திருக்க, இதை நினைத்து பாருங்க, இந்த வெளிப்பாடுகளை பாருங்க. அவ்வளவுதான் சிஸ்டர். ஆமா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றேன்? நீ மேற்கு பக்கமா தலை வச்சு பார்த்தனா உனக்கு கெட்ட சொப்பனம் வருவான். ஏன்னா காந்த சக்தி அப்படி இருக்குதான். வசன நீதிமொழிகளும் இருக்கு. அதாவது தொல்லைகளின் திரட்சினா சொப்பனம். அதாவது இந்த காந்த சக்தி வந்து ஒரு மனுஷன் வடக்கு பக்கமா தலை வச்சு படுத்தனா உனக்கு மூளை கோளாறுலாம் ஒன்றாயிடும். கிழக்கு பக்கமா தலை வச்சு படுத்தனா படிப்பு நல்லா வருமா. இது நான் சொல்ல, ஆராய்ச்சியாளர்கள் இதை அளந்து பார்த்து அறிந்து சொல்றாங்க. இதை வந்து தெற்கு பக்கமா வச்சு படுத்தனா ஆரோக்கியமும் செழிப்பும் உண்டாகும். நான் என்ன கேட்குறேன், இது வந்து கூகுளில் நீங்கள் போட்டு பாருங்க. நான் எதுக்காக சொல்றேன், அது இது வந்து அறிந்து சொன்னவங்க. இன்னைக்கு நாம ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம எங்கேயோ அசந்து படுத்துல என்னமோ தெரியல அப்படியே படுத்தனா எழுந்து. ஆமா, அது ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அச்சரேகை, கடகரேகை, பூமியத்து ரேகைலாம் வச்சிருக்காரு. பூமி தன்னை தானே சுட்டி கொடுக்குறது. இந்த ரேகையெல்லாம் கடந்து வரும்போது உனக்கு ரேகை அழிஞ்சு போயிடுது. உனக்கு ஒரு என்னன்னு தெரியல சிஸ்டர், ஒரு ரேகையே இல்லாமல் லேகையே இல்லாமல் போறணும். என்னன்னா நீ ஒரு மாதிரி ஆயிட்ட.
நீ உட்கார்ந்த இடம் தப்பு, படுத்த இடம் தப்பு, இருந்த இடம் தப்பு, எழுந்த இடம் தப்பு. அதான் இப்போ மோச உட்கார்ந்துருக்க போது, எழுந்திருக்கிறப்போ, நிற்கிறப்போ, நடக்கிறப்போ அவரையே அவருடைய வார்த்தையே நினைத்து கொள்ளுங்க. சின்ன சின்ன இடங்கள்லங்க அவரை முன்னிறுத்துறதுக்கு நம்ம மறந்துட்டு எப்படியோ இருப்பேன், நான் இருப்பேன்னா நீ உனக்கு மரணத்தை கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகும். நான் அல்ல, கிருபையை நான் வைத்து வாழுவேன்னு சொன்னா நீ துறைத்தனங்களை ஜெயிச்சிருவ, வல்லமையை ஜெயிச்சிருவ, அதிகாரத்தை ஜெயிச்சிருவ. ஏன் மரணத்தை கூட அவரின் உதவியால, ஏன் அவர் ஜெயித்தா நீங்களும் ஜெயிப்பீர்கள். எதிர்விழான்னு சொல்றேன். அல்லேலூயா. அழிவுக்கு ஏதுவான இது அழியாமை ஒரு நாள் தரித்துக் கொள்ள முடியும், நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. இடையில பாருங்க, நான் ஒரு பர்த்டே அன்னைக்கு நானும் யோகுலாம் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு மதுரையில் போயிட்டு ஒரு கேம்ப் முடிச்சுட்டு வந்தோம். அப்போ ஒரு ஊழியர்காரர் கூட ஒருத்தர் ஃபோட்டோவை யோகு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு, அப்போ மொத்தமாக அனுப்பி விட்டாப்புல, அதை அப்படியே அப் பண்ணி ஃபேஸ்புக் உடனே இவங்க கூடலாம் சேர்ந்துட்டாரா? நான் எவ்வளவு கூடயும் சேரல. எனக்கு தெரிய வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறவர்களை பெரையா பட்டணத்தார் கர்த்தருடைய வசனத்தை அதனால நற்குணசாலிகளா நான் சொன்ன தேவனுடைய வார்த்தையினால் நம்ம குணம் மாறும். நம்ம மாற முடியும்னா அந்த கூட்டத்தோட சேர தப்பே இல்லை. நான் மாறவே மாட்டேன், இப்படிதான் இருப்பேன்னா அவங்க கூட இல்லாமல் இருப்பது நலம். விளங்க இல்லையா? நீங்கள் பரிகரிக்க வேண்டியவரோடு கூட இருங்கள், பரிகரித்தவரோடு கூட இருங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஏனென்றால் அவர் சொன்ன நான் உலகத்தை, நான் மரணத்தை, அவர் சொன்னார் நான் ஜெயித்தேன். பாதாளத்தை பார்த்து கேட்டார், உன் கூரை எங்க? உனக்குன்னு ஒரு கூர் இருக்கும்ல. அவர் அந்த கூரை உடைச்சிட்டார். பாதாளத்தினுடைய கூரை உடைச்சார், மரணத்தினுடைய கூரை. இன்னைக்கு சீக்கிரத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு இதுதான் முடிவுன்னு நினைச்சிருக்கீங்க, அதெல்லாம் கர்த்தர் உடைப்பார். இன்னைக்கு எந்த உலகம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன் முடியல? எப்படி நடக்குது? நேற்று 690 பேர்கிட்ட தமிழகத்தில் மட்டுமே பாதிப்பு ஏறிடுச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, இது எப்படி ஆகும்? இன்னும் 2 வாரம் அதிகமாகுமே, மே மாதம் 2வது வாரத்துக்கு அப்புறம் தான் குறையுமாமே. நேற்று நைட் நியூஸ். என்ன கேட்குறேன், இதுக்கப்புறம் தான் வீரியமாக நடக்குமா? என்ன சொல்கிறேன், நீங்கள் துறைத்தனங்களை பரிகரிப்பீர்கள், வல்லமைகளை பரிகரிப்பீர்கள், நீங்கள் மரணத்தையும் பரிகரிப்பீர்கள். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்கள். பிதாவுடைய ராஜ்யத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் போது நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக கடந்து போவீர்கள். அந்த வேலை கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். அந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது ஒரே ஒரு நினைப்பு இருக்கட்டும், இயேசு மரணத்தை ஜெயித்தார்.